நாகை மாவட்ட மீனவர்களின் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீண்டும் பறித்துச் சென்றுள்ளனர். ஆற்காட்டுத்துறையில் இருந்து 5 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது அதிநவீன எஞ்சின் பொருத்தப்பட்ட படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் மீனவர்கள் விரித்திருந்த 350 கிலோ எடையுள்ள வலையை வெட்டி எடுத்துச் சென்றுள்ளனர். வலைகளை பறிகொடுத்த மீனவர்கள் 5 பேரும் கரை திரும்பியுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் இதேபோல நாகை மீனவர்களை தாக்கி 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்துச் சென்றிருந்தனர். இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் தொடர்வதால் அச்சமின்றி கடலில் மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒரு 3 பேர் ஒரு படகுல வந்து எங்களை வலையெல்லாம் அறுத்து அள்ளிட்டு தொடர்ந்து இதே மாதிரி எங்கள் ஊரை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு காணணும். இல்லைன்னா எங்களுக்கு தொடர்ந்து தொழில் பண்ண அச்சமாக இருக்குது.